உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கம். என் நண்பர்கள், மகன், மகள், பேரன், பேத்திகள், உற்றார் உறவினர் அனைவருக்கும் என் வணக்கம். நாங்கள்லாம் பஸ்ஸில் போகணுன்னா ரேராக தான் இருக்கும். பஸ்ஸு காலையில் ஒரு பஸ் இருந்தால் சாயந்தரம் ஒரு பஸ்ஸு, அப்படி தான் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால். பழனிக்கெல்லாம் நாங்கள்லாம் போகிறதா இருந்தால் சாப்பாடு கட்டிட்டு போனோம்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மட்டும் இருந்துட்டு அங்கேயே எல்லாம் இது பண்ணிவிட்டு வருவோம். ஒரு பஸ்ஸுனால் ஒரு பஸ்ஸு தான், அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸே கிடையாது. இருந்து மறுநாள் தான் வர மாதிரி இருக்கும். எங்கள் மாமா அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போகும்போது ட்ரெயினில் தான் போவோம். மாமா, சின்ன பாட்டி, சின்ன தாத்தா அவங்கெல்லாம் வடகோயம்புத்தூரில் இருந்தாங்க. அப்போ ட்ரெயினில் தான் எங்கள் அம்மா எங்களையெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, வருவாங்க. பஸ்ஸில் எல்லாம் போகிறதுன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கூட்டமும் இருக்காது. ஆனால் இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் அது இதுன்னு நிறைய கால் டாக்ஸி எல்லாமே நிறைய இருக்கிறனால டிரான்ஸ்போர்ட் ரொம்பவும் துரிதமாக போயிட்டுருக்கு. நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் கப்பல், ஏரோப்ளைன் இந்த மாதிரியெல்லாம் போகணும்னு ஆசைப்படுவோம். அப்பாலாம் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது ஃப்ளைட்லேயே தான் போவார். அஸ்ஸாமெல்லாம் போய் அதெல்லாம் மண்டிக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிறதுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வருவார். அப்போன்னு எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கும். அப்போது நாங்கள்லாம் ஃப்ளைட்டில் போவோமா என்ன ஏதுன்னு ரொம்பவும் ஆசைப்படுவோம். அப்புறம் நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் இருந்தனால அங்கே பத்ராளம்மன் கோவிலுக்கு போனோம்னா அங்கே மாட்டு வண்டியில் எல்லாம் நிறைய பேர் போவாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு நேரத்தில் போய் அவங்க கூட மாட்டு வண்டியில் ஒரு எல்லா பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு மாட்டு வண்டியில் போய் அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆற்றுல எல்லாம் குளிச்சு நல்லா விளையாண்டு அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாள் போனதே பத்தாது, 2 நாள் 3 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருட்டாச்சுன்னு வீட்டுக்கு எப்படா வருவோன்ட்டு இருக்கும். அப்படி ஒரு இருட்டாக இருக்கும். அங்கெல்லாம் சாயந்தரம் 5:30 மணி போது நாங்கள்லாம் வீட்டுக்கே சேர்ந்துருவோம். அங்கே இருந்த பூசாரி வீட்டில் ஒரு குதிரை வண்டி வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் அவர் குதிரை வண்டியிலே தான் போவார் பத்ராளம்மன் கோவிலுக்கு. அவங்க வீட்டில் தான் குதிரை வண்டி. மற்றபடி எல்லாருமே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க வீட்டில் எல்லாம் மாட்டு வண்டி எல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு சைக்கிள் மாத்திரம் அப்பா எங்கேயோ கடைக்கு போகிறதா இருந்தால் ஓட்டிகிட்டு போயிட்டு வருவார். அண்ணன்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. மற்றபடி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டிலலாம் சின்னதாப்பாவும் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை, வாங்கிறதுக்கும் வழி இல்லை. அப்படி தான் நாங்கள்லாம் இது பண்ணி வளர்ந்தோம். இப்போல்லாம் பரவாயில்ல. இப்போல்லாம் பாரு, என் பையன் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிடணும். ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல சிங்கப்பூர் என்னையும் அவரையும் என் பேத்திகளையெல்லாம் கூப்பிட்டு சிங்கப்பூர் போயிட்டு நாங்கள் வந்தோம். அந்த காலத்தில் அப்படி, இந்த காலத்தில் எங்கள் கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் அதையும் அனுபவித்தோம். அதே மாதிரி ட்ரெயினில் ஒரு டூர் கூப்பிட்டு போகிறது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதை பார்க்குறது, கோயிலெல்லாம் பார்க்குறதுங்கும்போது கொஞ்சம் பெருசான பிறகு தான் நாங்கள் இந்த டூர் எல்லாம் போயிட்டு வந்தோம். மற்றபடி வெளியிலலாம் எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டார் அப்பா. இப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் போயிட்டு எங்கே போனாலும் நடந்து தான் போவோம். ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு கோவிலுக்கு போனாலும் பக்கத்தில் ஒரு எந்த ரொம்ப தூரம் அப்படின்னு நடக்க சங்கடமே பட மாட்டோம். நடந்துகிட்டே நடப்போம். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு காலும் வழியும் ஒன்றுமே தெரியாது. அம்மா அப்பா எல்லாமே நல்லா நடப்பாங்க. எல்லா இடத்துக்கும் போவோம். மாதேஸ்வரம் மலைக்கெல்லாம் நடந்தே போவோம். அங்கே பத்ராளம்மன் கோயிலுக்கு நடந்தே போவோம். அங்கே ஈஸ்வரன் கோயிலுன்ட்டு குட்டையூர் மேட்டில் ஒரு ஊர், அங்கே அந்த சாமி மேலே சிவன் கோயில், அந்த மாதேஸ்வரன் மலைக்கு நாங்கள் நடந்தே தான், மேட்டுப்பாளையத்துலேருந்து நடந்தே தான் போவோம். இப்போது பைக்கில் இதில் ஏறி உட்காந்து சருன்னு போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் பயந்துகிட்டே தான் போகணும் பண்ணணும். ஆனால் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நாங்கள் அதில் எல்லாம் வண்டியில கார்லெல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் கடல் புண்ணியத்தில் இப்போது எல்லா இதுலேயுமே நாங்கள் பயணிச்சிட்ருக்குறோம். இதே மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.